குட் மார்னிங். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பொங்கல் பொங்கல் வித் கொஸ்து மேலே ஊற்றி சாப்பிட சொன்னான். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், சாம்பார் மாதிரி கொசு பாருங்க எப்படி பண்ணியிருக்கா. முந்திரி பருப்பு நெய்யிலையும் வரேவா இல்லை இங்கே பெருமாள் கத்திரிக்காயில் பா அருமையாக இருந்தது. ஒரு முறை தான் சாப்பிட்டோம், ஜெவாமதமாக இருந்தது. அந்த மாதிரி இருக்கு. நல்ல சாம்பார் இருக்கும். மனிதர்களே, மனுஷனுக்கு போதும்னு சொல்கிறது இந்த சாப்பாடு தான். இதை யார் வந்தாலும் கொடுங்க, அவன் போதும்னு சொல்லிட்டு உங்களோட சாவர வரல முறக்க மாட்டான். அதுவும் பசியில் வந்திருந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, இல்லை சாப்பாடு நல்ல ஆகாரம் சாப்பிட உங்களுக்கு சமைக்க தெரியும் நல்லா, அவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் பாராட்டெல்லாம் தேவையில்லை, அவன் மனசு நிம்மதியாக இருக்கும்ல. அது நல்ல வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் பெரிய தர்மம். போதும்னு சொல்கிறது இதில் மட்டும்தான், வேறு எதையுமே போதும்னு சொல்ல மாட்டான். நான் எப்பயுமே இந்த மீட்டிங்லலாம் போய் பேசுவேன் குழந்தைங்கக்கிட்டலாம், டிசேபிள் குழந்தைங்கலாம். அப்போ அது சொல்கிறது இந்த வசனம் தான் சொல்லுவேன் நான். மனுஷனுக்கு போதுன்றது இங்கே சாப்பாடு மட்டும்தான், அது மாதிரி சாப்பிட முடியாது. அதனால் உங்களால் முடிஞ்சதை பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், ஒருத்தர் கொடுத்து எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்து செய்கிற அன்பு உங்கள், அதாவது நல்ல பயிரிட்டு வேர் இதுவாகும்ல, அது மாதிரி உங்களோட அன்பு சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். அதுதான் வாழ்க்கை. காஃபே காஃபே காஃபே. இன்னைக்கு தந்தூரி சிக்கன் வீடியோ போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிம்பிள் தான், அது ஒரு இதுவும் இல்லை. அது நீங்கள் கற்றுக்கிட்டா நல்லா செய்து சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கும். எனக்கு இது மாதிரி என் ஒய்ஃப் செய்து கொடுக்குற மாதிரி. இன்னொரு டிசேபிள் ஒருத்தர் பார்க்குறேன், எங்கள் ஆஸ்திரேலியா, அந்த தம்பியை இப்போ கூட ஆக்சிடென்ட் ஆகிட்டு உடம்பு சரியில்லாமல் வீல் சேரில் தான் இருப்பார். அவர் ஒய்ஃபும் அப்படி தான். அவனை அப்படி பார்த்துக்கோ, சமைச்சு கொடுக்குறதும் அவனை கவனிக்கிறதும் டெடிக்கேட்டாக பண்ணும். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே. வெள்ளைக்காரங்களாம் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. வெள்ளைக்காரங்க பிள்ளைங்களுக்காகவே வாழ்க்கையை தொடர்ந்து அந்த குழந்தைங்களுக்காகவே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும், அது வேற விஷயம். ஆனால் டெடிக்கேட்டாக செய்யணும்ல. அதாவது எவனுக்கு தாங்குற சக்தி இருக்கோ அவனுக்கு தான் சோதனைகள் வருமா. தாங்குற சக்தி இல்லாதவனுக்கு என் தங்கச்சி சொல்லுவா, அனிதா அவள் சொல்லுவா, இது மாதிரி தாங்குற சக்தி தான் கொடுப்பார் கடவுள். தேங்க்யூ. ஒரே முந்திரியாக வருது கண்ணம்மா. காட் பிளஸ் யூடா செல்லம், காட் பிளஸ் யூடா, ஐ லவ் யூடா. தேங்க்யூ.